அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம தமிழ்நாடு பற்றிய முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, தமிழ்நாட்டின் மாநில நடனம் எது? தமிழ்நாட்டின் மாநில நடனம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பரதநாட்டியம். தமிழ்நாட்டின் மாநில நடனம் பரதநாட்டியம். இரண்டாவது வினா, தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு என்ன? தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, கபடி. தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு கபடி. மூன்றாவது வினா, தமிழ்நாட்டின் மாநில வாழ்த்து பாடல் எது? தமிழ்நாட்டின் மாநில வாழ்த்து பாடல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, நீராறும் கடலுடுத்த. நாலாவது வினா, தமிழ்நாட்டின் ஆண் பெண் விகிதம் என்ன? தமிழ்நாட்டின் ஆண் பெண் விகிதம் என்ன? இதற்கான சரியான விடை 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள். ஐந்தாவது வினா, தமிழ்நாட்டின் அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, கன்னியாகுமரி. தமிழ்நாட்டின் அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் வந்து கன்னியாகுமரி. ஆறாவது வினா, தமிழ்நாட்டின் மிகச்சிறிய மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் மிகச்சிறிய மாவட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, சென்னை. ஏழாவது வினா, தமிழ்நாட்டின் அதிக பாலின விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் அதிக பாலின விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, நீலகிரி. எட்டாவது வினா, தமிழ்நாட்டின் குறைந்த பாலின விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் குறைந்த பாலின விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, தர்மபுரி. ஒன்பதாவது வினா, தமிழ்நாட்டின் குறைந்த கல்வியறிவு கொண்டுள்ள மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் குறைந்த கல்வியறிவை கொண்டுள்ள மாவட்டம் எது? சரியான ஆப்ஷன் டி, தர்மபுரி. பத்தாவது வினா, தமிழ்நாட்டின் மாநில முத்திரைச்சொல் என்ன? தமிழ்நாட்டின் மாநில முத்திரைச்சொல் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, வாய்மையே வெல்லும். பதினோராவது வினா, கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது? கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, சேர்வராயன் மலை. பன்னெண்டாவது வினா, ஜவ்வாது மலை அமைந்துள்ள மாவட்டம். ஜவ்வாது மலை அமைந்துள்ள மாவட்டம். இதற்கான சரியான ஆப்ஷன் பி, வேலூர். பதிமூணாவது வினா, சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் எங்கு உள்ளது? சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, விருதுநகர், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர். 14வது வினா, மயில்கள் சரணாலயம் எங்கு உள்ளது? மயில்கள் சரணாலயம் எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, விராலிமலை. 15வது வினா, கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம். கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம்.
இதற்கான சரியான ஆப்ஷன் சி திருநெல்வேலி. ஆறாவதுனா ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு உள்ளது? ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பெரம்பூர். ஏழாவதுனா இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலை எங்கு உள்ளது? இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலை எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி உதகமண்டலம். 12வது வினா கன்னியாகுமரி முதல் வாரணாசி வரை செல்லும் நெடுஞ்சாலை எது? கன்னியாகுமரி முதல் வாரணாசி வரை செல்லும் நெடுஞ்சாலை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ NH7. 19வது வினா தமிழ்நாட்டின் மிக உயரமான கொடிமரம் எது? தமிழ்நாட்டின் மிக உயரமான கொடிமரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. 20வது வினா தமிழ்நாட்டின் உயரமான சிலை எது? தமிழ்நாட்டின் உயரமான சிலை எது? சரியான ஆப்ஷன் பி திருவள்ளுவர் சிலை. 21வது வினா தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் யார்? தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி வாணிதாசன். தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். 22வது வினா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார்? இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி MS சுவாமிநாதன். 23வது வினா தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யார்? தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ திரு சுப்பராயலு ரெட்டியார். 24வது வினா தமிழ்நாட்டில் டைனோசர்கள் படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் டைனோசர்கள் படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஜெயங்கொண்டம். 25வது வினா தென்னிந்தியாவின் காசி எது? தென்னிந்தியாவின் காசி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ராமேஸ்வரம். தென்னிந்தியாவின் காசி ராமேஸ்வரம். 26வது வினா தனுஷ்கோடி புயலால் முற்றிலும் அழிந்த ஆண்டு எப்பொழுது? தனுஷ்கோடி புயலால் முற்றிலும் அழிந்த ஆண்டு எப்பொழுது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 1964. தனுஷ்கோடி புயலால் முற்றிலும் அழிந்த ஆண்டு 1964. தமிழகத்தில் மஞ்சள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? தமிழகத்தில் மஞ்சள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஈரோடு. 28வது வினா தமிழகத்தில் சதுப்பு நில காடுகள் சுரப்புன்னை காடுகள் உள்ள மாவட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கடலூர். 29வது வினா புனித பசுக்களின் பூமி எது? புனித பசுக்களின் பூமி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி கரூர். புனித பசுக்களின் பூமி கரூர். 30வது வினா ஆசியாவின் இரண்டாவது பெரிய காகித உற்பத்தி ஆலை எங்கு உள்ளது? ஆசியாவின் இரண்டாவது பெரிய காகித உற்பத்தி ஆலை எங்கு உள்ளது?
இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ புகழூர் காகித ஆலை. 31வது வினா இந்திய அருமன் தொழிற்சாலை எங்கு உள்ளது? இந்திய அருமன் தொழிற்சாலை எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி மணவாளக்குறிச்சி. இந்திய அருமன் தொழிற்சாலை மணவாளக்குறிச்சியில் உள்ளது. 32வது வினா முதல் உலகப் போரின் போது மயசக்தி நாடுகளால் தாக்கப்பட்ட ஒரே இந்திய நகரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி சென்னை. 33வது வினா இந்தியாவின் பின்னலாடை நகரம் மற்றும் டாலர் நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? இந்தியாவின் பின்னலாடை நகரம் டாலர் நகரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி திருப்பூர். 34வது வினா தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்பேட்டை எது? தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்பேட்டை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி அம்பத்தூர் தொழிற்பேட்டை. 35வது வினா இந்தியாவின் இரண்டாவது உப்பு உற்பத்தி மையம். இந்தியாவின் இரண்டாவது உப்பு உற்பத்தி மையம் எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி தூத்துக்குடி. 36வது வினா இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி எனப்படும் நியூட்ரினோ ஆய்வு மையம் எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மேகமலை அம்பரப்பர் காடு. 37வது வினா இந்தியாவில் முதலாக ISO 9001 தரச்சான்று பெற்ற மாவட்ட நிர்வாகம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி தேனி மாவட்டம். 38வது வினா சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த முதல் சமஸ்தானம் எது? சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த முதல் சமஸ்தானம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி புதுக்கோட்டை சமஸ்தானம். 39வது வினா கிழக்கின் ட்ராய் எது? கிழக்கின் ட்ராய் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி செஞ்சிக்கோட்டை. 40வது வினா சோழர் கால நிர்வாகம் பற்றிய கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் எது? சோழர் கால நிர்வாகம் பற்றிய கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ குடுமியான் மலை. 41வது வினா பல்லவர் கால இசைக்கலை பற்றி கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் எது? பல்லவர் கால இசைக்கலை பற்றி கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் எது? சரியான ஆப்ஷன் ஏ குடுமியான் மலை. 42வது வினா சங்க காலம் குறித்த செப்பேடுகள் கிடைத்த இடம் எது? சங்க காலம் குறித்த செப்பேடுகள் கிடைத்த இடம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி சின்னமனூர் செப்பேடுகள். 43வது வினா ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்த இடம் எது? ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்த இடம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி அரிக்கமேடு. 44வது வினா தமிழ்நாட்டில் வாட் வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? தமிழ்நாட்டில் வாட் வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 2007. 45வது வினா கைத்தறி உற்பத்தியில் பெரும்பங்கு வகிக்கும் மாநிலம் எது? கைத்தறி உற்பத்தியில் பெரும்பங்கு வகிக்கும் மாநிலம் எது?
இதற்கான சரியான ஆப்ஷன் பி தமிழ்நாடு. 46வது வினா பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை அளித்த முதல் மாநிலம் எது? பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை அளித்த முதல் மாநிலம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி தமிழ்நாடு. 47வது வினா தமிழ்நாட்டின் முதன்மையான மீன்பிடி துறைமுகம். தமிழ்நாட்டின் முதன்மையான மீன்பிடி துறைமுகம். இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி. 48வது வினா ரப்பர் தோட்டங்கள் நிறைந்த மாவட்டம். ரப்பர் தோட்டங்கள் நிறைந்த மாவட்டம். இதற்கான சரியான ஆப்ஷன் சி கன்னியாகுமரி. 49வது வினா தமிழ்நாட்டில் 3 பருவ காலங்களிலும் மழையை பெறும் மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் 3 பருவ காலங்களிலும் மழையை பெறும் மாவட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி கன்னியாகுமரி. கடைசி வினா நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கும் மாநிலம் எது? நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கும் மாநிலம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பற்றி முக்கியமாக 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ நேரம் கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.